யாத்ராகமம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒரு மிஷனரி சேலஞ்சு வசனமாய் இதை நான் பார்க்கிறேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்துவாயாக. இது ஒரு பகுதி. அப்படி செலுத்தும் போது நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே தேவாதி தேவன் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் வருவார். அவரே வருவார். வேறு யாரையும் அனுப்ப மாட்டார். ஒரு தேவதூதர்களை அனுப்ப மாட்டார். அவரே வருவார். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை நீங்கள் வட இந்தியாவின் ஒரு கோடியிலே அல்லது ஒரு முடிவு இடத்திலே இருந்தாலும், அது கடைசி வீட்டிலே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தாலும், இயேசுவின் நாமத்தை நீங்கள் பிரபலப்படுத்தும் போது, பிரஸ்தாபப்படுத்தும் போது, பிரச்சாரம் செய்யும் போது, இயேசுவின் நாமத்தை சொல்லப்பட்டிராத இடங்களிலே சொல்லும் போது, இயேசுவின் நாமம் பறைசாற்றும் போது, இயேசுவின் நாமத்தை நீங்கள் உயர்த்தும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையானவர்கள், ஒருவேளை ஆராதனையினாலும் பாடல்களினாலும் நீங்கள் தேவாதி தேவனை ஆராதிக்கும் போது, அந்த இயேசுவை ஆராதிக்கும் போது, அந்த பிதாவாகிய தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவரே வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த கனம் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தை எல்லா பகுதியிலும் பிரஸ்தாபப்படுத்துங்கள். சண்டே ஸ்கூல் ஆகட்டும், யூத் மீட்டிங் ஆகட்டும், பெண்கள் கூட்டமாகட்டும், பெரிய ஆராதனையாகட்டும், சிறிய ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கட்டும், பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், அல்லது ஒரு மிஷனரி பயணமாக இருக்கட்டும், உலகம் முழுவதையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தப்பட வேண்டும். என்னை உயர்த்தும் போது நான் எல்லோரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் அவரை பிரஸ்தாபப்படுத்துங்கள். இயேசுவின் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அப்படி பிரஸ்தாபப்படுத்தும் போது பவுல் அப்போஸ்தலனை தேவன் ஆசீர்வதித்தார். அநேக மிஷனரிகளையும் பரிசுத்தவான்களையும் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர்கள் இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த தீர்மானியுங்கள். அதுதான் மிஷனரி பணி. அதுதான் மிஷனரியுடைய லட்சியம். இயேசுவின் நாமம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் பிரபலப்படுத்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட வேண்டும். அவருக்கு தேவனுடைய பாதபடியிலே அவருடைய மகிமையை செலுத்துங்கள். ஆராதனையின் மூலமாக, ஜபத்தின் மூலமாகவும், வசனத்தின் மூலமாகவும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை பயன்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அதற்கான உதவியை செய்வார். God bless you.